பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை. சட்டத்தில் இதுக்கு இடம் கிடையாது. முதலமைச்சருக்கு 3ல் யாரு வேண்டுமானாலும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. 6 சீனியரை பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? அவருக்கு கீழே இருக்க 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும்? தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்க புது பொறுப்புக்கு போயிருக்காங்க. ஓய்வு பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு. யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும். ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். 5 பேர் இருக்கக்கூடிய பட்டியல். யூபிஎஸ்சியிலிருந்து 3 பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். முதலமைச்சருக்கு 3ல் யாரு வேண்டுமானாலும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. இது உச்சநீதிமன்றம் 2010 இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு 6 மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம 6 சீனியரை பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? இதனால 6 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது. குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள், சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், அபய்குமார் சிங் அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், ராஜீவ் குமார் அவர்கள், பிரமோத் குமார் அவர்கள், இவங்க எல்லாமே 6 பேர் இதுக்கு மேல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில் அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் 8 டிஜிபி பங்கேற்கலாம். 8 டிஜிபி பங்கேற்கலாம். அவருக்கு மேல சீனியாரிட்டியில் இருக்கிற 6 பேரும், அவருக்கு கீழே இருக்கிற 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும்? காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறாங்க. சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் 31 மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு. அதில் சென்னை 21வது நகரமாக இருந்திருக்கிறது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக NA6 2025 அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் 31 நகரத்தில் 21வது நகரம் தான் பாதுகாப்பு. 6 பெண்கள் 6% 100க்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம். 46 பேர் பாதுகாப்பாக இருக்கிறோம். 48% பெண்கள் நாங்கள் பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலைகுனியணும். இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ள சண்டையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள். எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல். பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை. சட்டத்தில் இதுக்கு இடம் கிடையாது. ஆனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு 5 பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற 3 பேர்த்துல ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும். இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லையும் அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். நான் தொடர்ந்து குற்றம் சாட்டுறேன். இன்னொரு குற்றம்,